V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நந்தன் திரைப்படத்தை பற்றி பார்க்க இருக்கோம். சசிகுமார் கதையின் நாயகனா ஒரு மாறுபட்ட வித்தியாசமாக நடிப்பில் வந்திருக்க படம் தான் நந்தன் படம். இந்த படத்தை இரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிச்சிருக்காங்க. இரா சரவணன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு. ஜிப்ரன் இசையமைச்சிருக்காரு. ஒளிப்பதிவு சரண் பண்ணியிருக்காரு. நெல்சன் அந்தோனி எடிட்டிங் பண்ணியிருக்காரு. சசிகுமார், சுருதி, பாலாஜி செத்திவேல், சமுத்திரக்கனி, GM குமார், சரவணசக்தி, ஞானவேல் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதியோட சூழ்ச்சி தந்திரம் எந்த அளவுக்கு எந்த லெவலுக்கு இறங்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரணம் சொன்ன படம். நம்ம நிறைய ஊர்களில் நம்ம பார்த்த சம்பவங்கள் தான். ஒரு பாலாஜி செத்திவேல் ஒரு அரசியல்வாதியாக வர்றாரு. தொடர்ந்து 4 முறை ஊர் தலைவராக இருக்கார். 5வது முறையாக ஊர் தலைவராக வரணும் அப்படிங்க நினைக்கும் போது அந்த தொகுதியை ரிசர்வ் தொகுதி, அதாவது தனி தொகுதின்னு அறிவிச்சிடுறாங்க. தனி தொகுதின்னு நினச்சோன்னே இவருக்கு பெரிய ஷாக்கு. தொடர்ந்து இந்த தலைவர் பதவியில் நம்ம தான் உட்காரோம், நம்மளை தவிர இங்கே யாரும் உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாகவும் தெளிவாக இருக்கார். ஸோ இது ரிசர்வ்னு அப்படி ஆக்கிட்டதுனால இதை மீறி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், என்னடா செய்யணும்னு யோசிக்கும்போது தன்னுக்கு கீழே ஒரு அடிமை மாதிரி ஒரு விசுவாசியாக நம்பிக்கைக்குரியவராக இருக்க சசிகுமாரை தேர்ந்தெடுத்து அதில் நிற்க வைக்கிறாரு. அது நிற்க வைக்கும்போது அவருக்கு போட்டியாக அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் இன்னொரு ஆளை நிற்க வைக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கடும் மோதல் வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு சமரசம் பேசிட்டு சசிகுமாரை நிற்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மணி நேரம் தேர்ந்தெடுத்து நிற்க வச்சிடுறாங்க. நிற்க வச்சதுக்கப்புறம் இவர் போட்டியில் ஜெயிச்சாரா, அவர் தலைவர் பதவியில் உட்கார்ந்தாரா, இவங்களை உட்கார விடாமல் என்னென்ன சதி நடக்குது அப்படிங்கிறதான் ஒரு தெளிவான திரைக்கதையாக படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தில் இருக்க சம்பவம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி ஊரில் பார்த்துருப்போம். அதை போல் இங்கே சென்னை பக்கத்தில் இருக்க ஊரை பக்கத்தில் பார்த்துருக்கோம். ஒரு தனி தொகுதிங்கிறது தலித்துக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. அதில் போட்டியிட்டு ஜெயிக்கிறவங்க அந்த பதவியில் உட்காரணும் அப்படிங்கிறது ஒரு சட்ட விதிமுறையில் இருக்க ஒன்று. ஆனால் சில ஊர்களில் உட்கார வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை உதாரணமாக இதை மையமாக வச்சு தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. பாலாஜி செத்திவேல் ஒரு அரசியல்வாதியாக, நிஜமான அரசியல்வாதியாக வாழ்ந்திருக்கார். அந்த படத்தில் ஒரு அரசியல்வாதி எவ்வளோ விஷயங்களுக்காண்டி எப்படி கீழே இறங்கி எப்படிலாம் கெடுதல் பண்ணணுமோ அதெல்லாம் செய்கிறாரு. அரசியல்வாதியோட சூழ்ச்சி எப்படிலாம் இருக்கும், வெளியில் பேசுகிறதுக்கு ஆறுதலாக, மக்களுக்கு ஆறுதலாக பேசுகிற மாதிரி இருக்கும், உள்ள அண்டர் கிரவுண்டில் அவரோட செயல்பாடுகள் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத அப்பட்டமாக சொன்ன படமாக தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த படத்தில் நம்ம பார்வைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சட்ட விதிமுறைங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயந்தான். அதை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான். ஏன்னா இது இந்திய அரசியல் சட்டத்தில் சில 5 வருஷத்தில் ஒரு இடத்துல ஒருத்தர் தொடர்ந்து நின்னாங்கன்னா அது 6வது வருஷம் தலித்துக்களுக்கு, அதாவது தனி தொகுதி அப்படி கொடுத்தாங்கிற சட்ட விதிமுறையில் பைலாவாக இருக்குது. அதை மாற்றவே முடியாது. ஆனால் ஒரு சில பேர் இதை ஒத்துக்காமல் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் படத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. சசிகுமார் இந்த படத்தில் கதையின் நாயகனாக அப்படியே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ இது வரைக்கும் சசிகுமாரை இந்த அளவுக்கு நம்ம பார்த்ததில்லை. ஏன்னா அவர் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக தான் நிறையா படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு நண்பர்களுக்கு உதவி செய்கிற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதே நம்ம தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேரக்டர். இந்த படத்துக்கு கதை வலுவாக இருக்கிறதுனால இந்த கதைக்கு இந்த கேரக்டருக்கு இவர் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி தன் உருவத்தை மாற்றிருக்காரு. தாடி, கலைஞ்ச முடி, அழுக்கு சட்டை, சேவிங் செய்யப்படாத முகம், இப்படின்னு ரொம்ப ஒரு லெவல் கீழே இறங்கி நடிச்சிருக்காரு. அதுக்கு மிக பொருத்தமாக இருக்கார். அதே போல் அவங்களுக்கு துணைவியாக நடிக்கிற சுருதியும் மிக சிறப்பாக நடிச்சுக்கோங்க. அவங்க நார்மலாக ஒரு சிவப்பு கலரில் இருக்கவங்க தான். பட் அவங்கள ஒரு கருப்பு நிறமாக மாற்றி இந்த கதைக்கு தேவையான அளவுக்கு அவங்க தங்களோட அர்ப்பணித்து நடிச்சிருக்காங்க. 2 பேரும் அந்தளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சசிகுமாருக்கு இனி தொடர்ந்து ஏறுமுகம் தான். ஏற்கனவே பல வெற்றி படங்களை கொடுத்தாலும் சமீபத்திய ஐயத்தையும் கரடுன்னு அவரை ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த படமும் அடுத்தடுத்து கொண்டு போகணும். நிச்சயமாக ஒரு சினிமா பார்வையிலான என்னோட கருத்தை சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் போட்டி நடிகர்கள்னு ஒரு குரூப் இருக்குது. கமல், ரஜினி, எம்ஜிஆர், சிவாஜி, விஜய், அஜித், தனுஷ், சிவகார்த்திகேயன் இப்படிங்கிற போட்டிங்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு டைம்லையும் சொல்லப்பட்டுக்கிற ஒன்று. ஆனால் போட்டி இல்லாத ஒரு சில நடிகர் இருப்பாங்க. அந்த வரிசையில் நம்ம சசிகுமார் சேர்றாரு. நம்ம உலகநாயகனுக்கு 64 வருஷம் கலைப்பயணம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 50 வருஷம் கலைப்பயணம் தொடருது. சசிகுமாருக்கு இந்த வருஷம் 17வது வருஷம் இருந்தாலும் தமிழ் சினிமா இவரை விடாது, இவரும் சினிமா விட மாட்டார். தொடர்ந்து பயணிப்பார். 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் தொடர்ந்து கலைப்பயணம் அவரோட தொடரும். அந்தளவுக்கு பொதுவான எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு நடிகராக இருக்கார். இந்த படத்தில் அவரோட நடிப்பு ஒரு கூடுதல் இருக்குது, கடுமையாக உழைச்சிருக்காரு. ஸோ நிச்சயமாக அவருக்கு இந்த படம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் இசையாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லா தொழில்நுட்ப கலைஞரும்
மிக சிறப்பாக தன்னோட பங்கை செஞ்சு தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தோட மையக்கருவு என்ன கேட்டிங்கன்னா, சசிகுமார் ஒரு பண்ணையிட்ட வேலை செய்கிற ஒரு கூலித்தொழில் ஒரு அடிமை மாதிரி இருக்கார். அவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் வர்ற அளவுக்கு ஒரு உயர்ந்திருக்குன்னா அதோட வேகம் என்ன அப்படிங்கிறத சசிகுமார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இவர் கிளைமேக்ஸ்லாம் அடிதடி காட்சி அப்படின்னு போயிருந்தா மற்ற சராசரி படமாக போயிட்டுருக்கோம். இவர் புத்திசாலித்தனமாக வேலை செய்கிறதுனால தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா படத்தில் வர்ற மாதிரி கிளைமேக்ஸில் அடிதடின்னு போயிருந்தாருன்னா அது வேறு மாதிரி போயிருக்கும். இங்கே இதை பார்த்துட்டு எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஸோ இப்படி ஒரு வழி இருக்கே, இதெல்லாம் நான் ஏன் செய்யலை, இது செய்யாமல் ஏன் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இந்த மாதிரி புத்திசாலித்தனம் நம்மளும் யூஸ் பண்ணணுமே. அவங்க எப்படி புத்திசாலித்தனம் நம்ம ஏமாத்துறவங்களோ நம்மளும் புத்திசாலித்தனம் அவங்கள ஏமாத்தணுமே அப்படிங்கிற ஒரு யோசனையை சொன்ன படமாக தான் இந்த படத்தை பார்க்க முடியுது. ஒரு மனம் பலவீனமாக இருந்தால் சூழ்நிலை அவருக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு மனநிலை சமநிலையில் இருந்தால் ஒரு சவாலை சந்திக்கிற தைரியம் வரும். ஒரு மனிதனுக்கு மனநிலை வலுவாக இருந்தால் அவனுக்கு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படி தான் ஒரு பிரச்சனை, ஒரு சவால், ஒரு வாய்ப்பெல்லாம் சசிகுமார் எப்படி வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மையக்கருவாக சொல்லப்பட்டிருக்கு. மிக அருமையான ஒரு திரைக்காவியமாக ஒரு திரைவடிவில் கொடுத்துருக்காங்க இயக்குனர் ரா சரவணன் அவர்கள். நிச்சயமாக இந்த படத்தில் பாலாஜி சக்திவேல், சரவணன், சசிகுமார் இவங்க 3 பேருக்குமே ஒரு நற்பெயர் அந்த படம் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சினிமா பார்வையாளனா அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.